தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 19/1/2015 திங்கட்கிழமை பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு இரவு 3:21 வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பூராடம் போராடும் என்பார்கள். போராடாமல் இருக்க வேண்டுமானால் நாம் எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும்? வள்ளுவர் ஒரு மிகப்பெரிய மனோதத்துவ நிபுணர். 7 சொற்களுக்குள் ஏராளமான கருத்துக்களை பதித்து வைத்திருக்கிறார். அவர் ஆமையை பற்றி ஒரு இடத்திலே சொல்லியிருக்கிறார். பொதுவாக ஆமை நுழைஞ்ச வீடும் அமீனா நுழைஞ்ச வீடும் உருப்படாது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள். ஒரிஜினல் ஆமை நுழைஞ்சதை பற்றி அவங்க சொல்லலை. என்ன ஆமை அப்படின்னா, ஒரு வீட்டிலே கல்லாமை நுழையக்கூடாது, இல்லாமை நுழையக்கூடாது, பொறாமை நுழையக்கூடாது, தீண்டாமை நுழையக்கூடாது. இந்த ஆமைகளெல்லாம் நுழைந்தால், பொறாமை நுழைந்தாலும் சரி, கல்லாமை நுழைந்தாலும் சரி, அந்த வீடு உருப்படாது. கல்லாமை என்றால் கல்வி. கல்வி செல்வம் நமக்கு வேண்டும். எல்லா செல்வங்களிலும் மிகுந்த செல்வம் கல்வி செல்வம். அந்த ஆமையை பற்றி வள்ளுவர் குறிப்பிடுகிற பொழுது, ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார். ஆமை ஆபத்து வந்துச்சு அப்படின்னா தன்னுடைய உறுப்புகள் 5ஐயும் உள்ளே இழுத்து வைத்து கொண்டு அப்படியே படுத்திருக்கும். அந்த ஓடு மட்டும் தெரியும், வெளியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். 5 உறுப்புகளையும் உள்ளே இழுத்து வைத்து கொண்டு ஆபத்திலிருந்து அது தன்னை காத்துக்கொள்வது மாதிரி மனிதர்களுக்கும் 5 புலன்கள் இருக்கிறது. மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 புலன்களாலும் தான் நமக்கு இன்பம் வருகிறது. கண்ணாலே பார்த்தால் அதனாலே இன்பம், வாயினாலே பேசி பேசி மகிழ்கின்றோம், அது இன்பம். மெய்யாலே தீண்டி மகிழ்கின்றோம், மூக்காலை சுவாசித்து மகிழ்கின்றோம், செவியாலை கேட்டு இன்புறுகின்றோம். இந்த 5 புலன்களையும் ஒருவன் அடக்க கற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால், 7 பிறப்பிலும் அவனுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று வள்ளுவப் பெருமான் சொல்லியிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக எந்த அங்கத்தை நீங்கள் காக்கிறீர்களோ காக்கவில்லையோ, நாவை காக்க வேண்டுமாம். யாகாவார் ஆயினும் நாகாக்க, நாக்கை காக்க வேண்டும். காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு சோகத்தினுடைய பிடியிலே அவர்கள் சிக்கி தவித்து விடுவார்களாம். சொல்லை சிந்திவிட்டால் அள்ள முடியாது, நெல்லை சிந்திவிட்டால் அள்ளலாம் என்று சொல்வார்கள். எனவே தான் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது யோசித்து பேச வேண்டும். அதிலும் சான்றோர்கள், ஆண்டோர்கள், படித்த அறிவாளிகளிடம் பேசுகின்ற பொழுதெல்லாம் பக்குவமாக பேச நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பூராடத்திலே பிறந்தால் போராடி போராடித்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். கண்ணதாசனும் கூட சொல்லியிருக்கிறார் ஆமையை பற்றி, உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லித் தெரிவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. நெஞ்சுக்குள்ளே தூங்கி கிடக்குமாம் பல தகவல்களை நாம் வெளியிலே சொல்ல முடியாது. போராட்டமான வாழ்க்கையில் சிலர் திக்கி தவிப்பார்கள். அப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த பூராட நட்சத்திரம் அன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், காளி தேவி, மாரியம்மன், வடக்கு நோக்கிய துர்க்கை, அப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும். சூலாயுதம் ஏந்திய ஒரு ஆங்காரமான சக்திகளை வழிபாடு செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள் எல்லாம் மாறிவிடும். போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாற வேண்டும் என்று சொன்னால் வடக்கு நோக்கிய தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள் என்று நான் தினத்தந்தியிலே குறிப்பிடுவது வழக்கம். வடக்கு பார்த்திருக்கக்கூடிய தெய்வங்களாக, சூலாயுதம் ஏந்திய தெய்வங்களான, ஆங்காரமான அகங்காரத்தை அளிக்கக்கூடிய அந்த விசுரூபம் எடுத்த காளியம்மன், மாரியம்மன் போன்ற தெய்வங்களையெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக சிவாலயங்களுக்கு சென்றால் சண்டிகேஸ்வரருக்கு பக்கத்திலே துர்க்கை இருக்கும், வனதுர்க்கையும் இருக்கும், விஷ்ணு துர்க்கையும் இருக்கும். பிள்ளையார்பட்டியிலே விஷ்ணு துர்க்கை என்று இருக்கிறது. மற்ற இடங்களிலெல்லாம் ஆலயங்களில் துர்க்கை என்று இருக்கும். உங்களுடைய துயரங்களை எல்லாம் துள்ளி ஓட வைப்பவள் துர்க்கை. அந்த துர்க்கையை இன்றைக்கு நீங்கள் வழிபாடு செய்தால் துயரங்கள் துள்ளி ஓடும். பொதுவாக பூராடத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக பூராடத்தன்றைக்கு துர்க்கையை வழிபட்டால் பொன்னான வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள இயலும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வம்பு வழக்குகளை சமாளித்து வளம் காணுகின்ற நாள். அரைகுறையாக நின்ற பணிகள் இன்று மீதியும் தொடரப் போகின்றீர்கள். ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில். எனவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. பக்கபலமாக நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே சந்திரன் 8இல் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள். அது மட்டுமல்ல, 7இலே சனி சஞ்சரித்து கண்டகச்சனியாகவும் காட்சியளிக்கின்றார். எனவே ஆதாயத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மருத்துவ செலவுகள் உண்டு. உங்கள் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லாவிட்டால் காரியங்கள்
விரைவாக முடிக்க முடியாது. எனவே அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பும் உங்களுக்கு தேவை. அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய இன்றைக்கு நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் இன்றைக்கு காலையிலேயே உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. உங்கள் ராஜநாதன் புதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றார். விரையாதிபதியோடு இணைந்திருந்தாலும் 5க்கு அதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் பிள்ளைகள் வழியில் விரயங்கள் ஏற்படலாம். அது கல்யாண வாய்ப்பாகவும் இருக்கலாம், கடல் தாண்டும் முயற்சியாகவும் இருக்கலாம், கல்விக்காக எடுத்த முயற்சியாகவும் இருக்கலாம். எனவே நல்ல விரயமே இன்றைக்கு உங்களை ஆட்கொள்ளப் போகின்றது. கடகராசி நேயர்களே, வக்ரவியாளனின் ஆதிக்கம். சண்டை போட்டவர்கள் சமாதானம் அடைகின்ற நாள். தொழிலுக்காக நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி காணப் போகின்றீர்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். மாலை நேரத்தில் மருத்துவ செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகிச் செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இருப்பு தொகை அதிகரிக்கும் நாள். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அத்தியாவசிய பொருட்கள் முதல் ஆடம்பர பொருட்கள் வரை வாங்கி சேமிக்க முற்படுவீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சியோடு செயல்படுகின்ற நாள். புதிய வாய்ப்புகள் வாயில் தேடி வரப்போகின்றது. கடல் பயணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் கூட அனுகூலங்கள் கிடைக்கலாம். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. துலாம் ராசி நேயர்களே, வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருகின்ற நாள் இந்த நாள். விடிகாலை பொழுதிலேயே உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்போடு புது முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் வளம் மேலோங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, வளர்ச்சி கூடும் நாள். வருங்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. செய்தொழிலில் உங்களுக்கு லாபம் சிறப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். குடியிருக்கும் வீட்டில் கூட ஒரு சிலர் விலைக்கு வாங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து சென்றால் ஆதாயம் கூடுதலாகவே உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசு வழி சலுகைகள் வந்து சேருகின்ற நாள். ஆதாயம் திருப்திகரமாகவே கிடைக்கும். குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2லே பதிவதால் குடும்ப ஒற்றுமை பலப்படும். கூட இருப்பவர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்ய முன்வருவார்கள். மருத்துவ செலவுகள் குறையும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மகர ராசி நேயர்களே, குரு சுக்கிர பார்வையால் குழப்பங்கள் அகலும் நாள். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அகலும். கட்டிடப்பணி தொடரும். எதிரிகளின் பலம் குறையும். இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, அஷ்டமத்தில் ராகு அடியெடுத்து வைக்கும் இந்த நாள். காசு பண புழக்கம் அதிகமாக இருந்தாலும் கவலையும் மேலோங்கி இருக்கும். செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பது ஒரு வழிக்கு யோகம்தான். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு வந்து இணைவார்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலுமா என்பது சந்தேகம்தான். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. மீனராசி நேயர்களே, மங்கள செய்தி மனை தேடி வருகின்ற நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். தங்குதடையாக இருந்த காரியங்கள் இனி தானாகவே நடைபெறலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேரப்போகின்றார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு நன்மை உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.